உலோகத்துல நகைகள் செஞ்சு அணியிற காலத்துக்கு முன்னால பெண்கள் ஓலைகளால சின்ன வளையம் மாதிரி செஞ்சு அதை காதுல அணிவாங்களாம். அதனால அதை காதோலைங்கிற பேரால அழைச்சிருக்காங்க. பிற்காலத்துல உலோகத்துல விதவிதமா காதணிகள் செஞ்ச பிறகும் கூட அதை காதோலைன்னு சொல்ற வழக்கம் மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காதோலை இந்த கதையில காணாம போயிருக்கு. அதுவும் சாதாரணமான காதோலை இல்ல, இறந்து போன மாமியாருடைய காதோலை. அந்த காதோலைய மருமக விழுந்து விழுந்து தேடுறா. அப்போ ஏற்பட்ட அனுபவங்கள பத்தி சொல்றது தான் இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி கி சரஸ்வதி அவர்கள் எழுதிய காணாமல் போன காதோலை என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1947ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். காதோலை காணாமல் போச்சுன்னு தெரிஞ்சதுமே லக்ஷ்மி பதறி போனா. அந்த விஷயத்த கணவன்கிட்ட சொன்னாலும் அவளுக்கு எந்தவித ஒத்தாசையும் கிடைக்காதுன்னு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் பெட்டியில் வச்சிருந்த நகையை காணோன்னதும் அவங்கிட்ட சொல்றதை தவிர அவளுக்கு வேற எதுவும் செய்ய தோணலை. ஏங்க, பெட்டியில இருந்த அம்மாவோட காதோலையை காணமே அப்படின்னு தவிப்போட கணவன்கிட்ட சொன்னான். மேஜைக்கு பக்கத்துல உட்கார்ந்து புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்திருந்த அவளுடைய கணவன் பத்மநாபன் அவ சொல்றது என்னன்னு புரியாதவனா அவளை தலை நிமிந்து பார்த்தான். அவனோட கவனம் முழுசும் புத்தகத்துல தான் இருந்தது. பெட்டிக்குள்ள எல்லாம் இருக்குங்க, ஆனா காதோலையை மட்டும் காணோம் அப்படின்னு தவிப்போட சொன்னா லட்சுமி. இந்தா, எதை காணோம், கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றியா அப்படின்னு கேட்டான் பத்மநாபன். அவன் அப்பதான் புத்தகத்துல இருந்து வெளியே வந்திருந்தான். அதாங்க உங்க அம்மாவோட காதோலை. உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால என்கிட்ட கொடுத்த நகைப்பெட்டியில அது இருந்தது. இந்த பெட்டிய பத்திரமா பத்மா கிட்ட கொடு அப்படின்னு அவர் சொல்லலையா? அவங்க அம்மா நகைகள்லாம் அதுல இருக்கு. அவளுக்காக அப்படியே வச்சிருக்கேன். இப்போ அவளால வர முடியல, அதனால என்னால நேர்ல அவகிட்ட கொடுக்க முடியல. நீ இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட உங்க அப்பா நம்பிக்கையா கொடுத்தாரே. நானும் சரின்னு சொல்லி அதை பத்திரமா வாங்கி வச்சுக்கிட்டேனே. இப்போ அதுல முக்கியமா வச்சிருந்த காதோலே காணோமே, யார் எடுத்திருப்பாங்க, எங்க போயிருக்கோம் அப்படின்னு அங்கலாச்சுக்கிட்டா லட்சுமி. இங்க பாரு, எங்கேயும் போயிருக்காது, நல்லா தேடி பாரு அப்படின்னு சொன்னான் பத்மநாபன். எத்தனை தரங்க தேடி பாக்குறது? ஐயோ, எனக்கு வேர்த்து கொட்டுது, தலையே சுத்துற மாதிரி இருக்கு. எங்க அந்த பெட்டியை கொண்டு வா, நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன பத்மநாபன், உண்மையிலேயே அந்த காதோலை இந்த பெட்டியில தான் இருந்ததா, அது உனக்கு நிச்சயமா தெரியுமா அப்படின்னு கேட்டான். இந்தாங்க, இதை நீங்களே பாருங்க, அதுல இருந்தா தானே. அந்த நகைப்பெட்டியோட ஒவ்வொரு அறையிலையும் கையை விட்டு ஒவ்வொன்றா கீழே எடுத்து வச்சு கவிழ்த்து கூட பார்த்துட்டேன், ஆனா அங்க இல்லை அப்படின்னு பதச்சுக்கிட்டே சொன்னா லட்சுமி. நகைப்பெட்டியில் இல்லாம வேற தனியா எங்கேயாவது இருக்குமா? மற்ற இடங்கள்லயும் நீ தேடி பாத்தியா அப்படின்னு கேட்டான் பத்மநாபன். ஏங்க, இந்த நகைப்பெட்டி என்கிட்ட கொடுக்கும்போது காதோலைய வெல்வெட் பையில போட்டு வச்சிருக்கேன்னு உங்க அப்பா சொன்னது எனக்கு நல்லா நினைவு இருக்குங்க அப்படின்னு சொன்னா அவ. நீ மற்ற இடங்கள்ல தேடி பாத்தியான்னு கேட்டா வேற ஏதேதோ சொல்றியே அப்படின்னா பத்மநாபன். இங்க பாருங்க, என்ன கேள்வி கேட்காதீங்க. மனுஷங்க செத்து போன வருத்தத்துல எல்லாம் யாருக்கு சரியா ஞாபகம் இருக்கு? உங்க அப்பா கொடுத்தப்போ இந்த பெட்டியில பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவ. அப்போ எங்கேயும் போயிருக்காது, பதறாத அப்படின்னு சொன்னான் பத்மநாபன். என்னங்க நீங்க இப்படி சுலபமா சொல்லிட்டீங்க? இப்போ பெட்டியில நகை இல்ல, பத்மா வேற ஊர்ல இருந்து வர்றதா கடிதம் போட்டிருக்கா. அவ வந்து நகைகளை கேட்டா நாம என்ன பண்றது? வீணா கவலைப்படாத, நல்லா தேடிப்பாரு, நானும் பாக்குறேன். அந்த பெட்டியை இங்க கொண்டு வா, எங்கேயும் போயிராது அப்படின்னு சமாதானப்படுத்துற மாதிரி அவகிட்ட சொன்னான் பத்மநாபன். லட்சுமி பெட்டியை எடுத்து கொண்டு வந்து வச்சா. அது மரத்தாலான ஒரு சின்ன கைப்பெட்டி. 2 பேருமா அதோட அறைகளை துழாவி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து தேடினாங்க. அந்த காதோலை அகப்படல. லட்சுமி சொன்ன மாதிரி சின்ன திருகாணியிலிருந்து பொடி பொட்டு கூட அது வச்சபடியே இருந்தது அந்த பெட்டியில. இன்னைக்கு வரைக்கும் யாராவது பெட்டியை திறந்து தொட்டு பார்த்திருந்தா தானே.
அன்னைக்கு அவளோட மாமியார் அல்பாயுஸ்ல இறந்து போன துக்கத்துல அவளோட நகைகளை பார்க்க கூட மனசகிக்காம அந்த பெட்டிக்குள்ள வச்சு பூட்டினது தான் தெரியும். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரையிலும் அந்த பெட்டி திறக்கப்படவே இல்லை. மகளோட கல்யாணத்துக்கு புதுசா நகைகள் செய்யும் போது அதுல இருந்து எதையாவது எடுத்து மாத்தி செய்து போடலான்னு லட்சுமியோட மாமனார் நினைக்க கூட இல்லை. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கல்யாண பரிசா கூட அதுல ஒன்னையும் அவர் கொடுக்கணும்னு நினைக்கல. மனைவியோட நகைகளை பொக்கிஷமா மறைச்சு வச்சு பூட்டிட்டாரு. அவர் மனைவிக்காக துக்கம் காத்தது அது. அவர் சாகிற வரைக்கும் அந்த பெட்டியை கண்ணால கூட யாரும் பார்த்ததில்ல. தான் இறக்க போறது நிச்சயம்னு அவருக்கு தெரிஞ்ச பிறகுதான் அத அவர் மருமக லட்சுமி கிட்ட கொடுத்து அத தன் பொண்ணு கிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. அத அவரு தன்னுடைய பிள்ளை பத்மநாபன் கிட்ட கொடுத்திருக்கலாம். ஆனா ஏனோ அவர் அப்படி செய்யல. ஒருவேளை லட்சுமி நினைச்ச மாதிரி அவன் அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுக்க மாட்டான்னு அவர் நினைச்சிருந்தாரோ என்னவோ. அவளோட நாத்தனார் பத்மா பர்மால இருந்தா. யுத்த சமயத்துல அவங்க பர்மாவுக்கு போயிருந்தாங்க. அவளோட கணவன் சிட்டகாங்ல மிலிட்டரி டாக்டரா இருந்தான். அவளும் அவன் கூட தான் இருந்தா. கணவனுக்கு லீவு கிடைக்கல. அதனால அப்பா இறந்தப்போ அவ தனியா வர முடியல. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கடைசி முகமொழி கூட இல்லாம போயிருச்சு. இப்போ யுத்தம் முடிஞ்சிட்டதால 6 மாசம் லீவு கிடைச்சிருக்கு. இன்னும் 1 மாசத்துல வர்றதா பத்மா எழுதியிருக்கா. அந்த கடிதம்தான் லட்சுமிய நகைப்பெட்டிய சோதிச்சு பார்க்க வச்சுது. நாத்தனார் வந்து அவகிட்ட பெட்டியை கொடுக்கறதுக்கு முன்னால அதை சரிபார்க்கறதுக்காக அவ திறந்து பார்த்தா. அப்போதான் காதோல அதுல இல்லைங்கிறத அவ கண்டுபிடிச்சா. அந்த ஓலை ஒன்றும் ரொம்ப விலையான சீம கமலம் இல்ல, வெறும் சிவப்பு கல்லுதான். இருந்தாலும் அது காணாம போறதுன்னா சரியா? லட்சுமிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்பா தான் அந்த நகையை ஏதாவது செய்திருக்கணும், இல்லைன்னா அது எங்க போகும் அப்படின்னு ஒரே வார்த்தையில அதை பத்தின கவலையை தீர்த்துட்டு பத்மநாபன் பேசாம இருந்தான். அதுக்கு மேல எதுவும் செய்யக்கூடியது இருக்கிறதா அவனுக்கு தோணல. ஆனா லட்சுமிக்கு அது எப்படி அப்படி பேசாம இருக்க முடியும் அப்படின்னு கோபமா வந்தது. ஏதாவது செய்ய வேண்டாமா? யார்கிட்டயாவது சொல்ல வேண்டாமா? ஒன்னும் செய்யாம எப்படி இருக்கிறது? அதை பத்தி பேசினாலாவது கொஞ்சம் சமாதானமா இருக்கும் போல இருந்தது அவளுக்கு. ஆனா அவ புருஷன் அதை கூட செய்ய தயாரா இல்ல. சதா இதை பத்தியே பேசி அளக்குறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். அவளோட மாமனாரே அந்த காதோலை ஏதாவது செய்திருப்பாரோ அப்படின்னு கணவன் சொன்னதை அவளால ஏத்துக்கவே முடியல. அந்த காதோலைய வெல்வெட் பையில போட்டு வச்சிருக்கேன்னு அவர் சொன்னது இன்னும் அவளுடைய காதுகள்லயே ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. நகைதான் இல்லைன்னா அந்த பையாவது இருக்கணுமே, அதையும் காணோமே. அவளுடைய மாமனாருடைய உடலை மயானத்துக்கு கொண்டு போன பிறகு அவரோட உடம்புல இருந்து கலட்டின நகைகளோட தான் இந்த சாவியும் இருந்தது. மற்றது எல்லாம் அப்படியே இருக்க அந்த காதோலை மட்டும் எங்க போகும்? கைப்பெட்டி கடைசி வரைக்கும் மாமனார்கிட்ட தான் இருந்திருக்கு. அதோட சாவி அவருடைய இடுப்பை விட்டு பிரிஞ்சதே இல்லை. வேறொருத்தர் அந்த பெட்டியை தொடுறதுக்கும் வழி இல்லை. அப்படி இருக்க அந்த காதோலை எப்படி மாயமா போயிருக்கும்? பெட்டி விழுங்கிருச்சுன்னு கதை சொல்லுவாங்களே, அது போலல இருக்கு விஷயம். லக்ஷ்மியோட கணவனை போல அவளுடைய மாமனார் எப்பவும் புத்தகமும் கையுமா மற்ற காரியங்கள்ல அஜாக்கிரதையா இருக்கிறவர் இல்ல. சாகிற வரைக்கும் மறதிங்கிறதே அவர்கிட்ட கிடையாது. அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்திட மாட்டாரு. எந்த பொருளையும் அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு செய்ய வேண்டிய விதத்துல செய்வாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட இருந்து ஒரு நாள் அது தொலைஞ்சு போயிருக்காது. நிச்சயம் அவளோட கைக்கு வந்த பிறகுதான் போயிருக்கணும். எப்போ எப்படி போயிருக்கும்? இது வெளியில இருந்து வந்த திருடர்கள் செய்த வேலை இல்ல. கண்ணை வைக்கிறதோ வேற எதுவுமோ அந்த வீட்டுல இது வரைக்கும் நடக்கல. வேற எந்த சாமானும் களவும் போகல. வீட்டுல இருக்கிறவங்களுடைய கை வேலை தான் இது, சந்தேகமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டா லட்சுமி. அவளுடைய மூளை புத்தகங்கள்ல எல்லாம் துப்பு தொலைக்கிறவங்க வர்றவாங்களே அவங்களுடைய மூளைய மாதிரி ரொம்ப வேகமா விஷயங்களை அலசி ஆராய ஆரம்பிச்சுது. அவ பட்டணத்துக்கு வந்த பிறகு களவு போறது சாத்தியம் இல்ல. ஏன்னா பட்டணத்து வீட்டுல பெட்டி பேழைகளுக்குன்னு தனி அறை இருக்கு. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா பூட்டின பெட்டிய பீரோல வச்சு பூட்டி, பிறகு அறையையும் பூட்டி 3 சாவிகளையும் சாவி கொத்தோட சேர்த்து அவ தன்னோட இடுப்புல சொருகி இருக்கா. மறந்து கூட அவ அதை எங்கேயும் வைக்க மாட்டா. அவ மறந்தாலும் அவளோட கை மறக்காது. பிறகு அது எங்க போயிருக்கும்? மாமனார் இறந்து காரியங்கள் நடந்த பிறகு 1 மாசம் அவங்க கிராமத்துல தங்குனாங்க.
அப்பதான் ஒருவேளை திருட்டு போயிருக்கணும். கிராமத்து வீட்ல தனி அறையோ எதுவோ கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு அறை தான் உண்டு. சாவுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் அதுல தான் பெட்டி பைகளை வச்சுக்கிட்டாங்க. அவளும் நகைப்பெட்டிய தன்னோட பெட்டியோட அந்த அறையில தான் வச்சிருந்தா. மாமனார் மாமியார் 2 பக்கத்து உறவுகளும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மாமனார் நகைப்பெட்டிய அவகிட்ட கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்திருந்தவங்கள யாருக்காவது திருட்டு புத்தி ஏன் ஏற்பட்டிருக்க கூடாது? சாப்பாட்டு விஷயத்துல கூட தாராளமா இல்லாத உறவுகள் சில பேர் அவளுக்கு உண்டு. ஆனா ஒண்ணு, அத்தனை ஜனக்கூட்டத்துல திருடுறது தான் எப்படி? வீடு முழுக்க திமு திமுன்னு நெறியிற கூட்டத்துல அடுத்தவங்களுக்கு தெரியாம சாவி இல்லாம அந்த பெட்டியை திறந்து அந்த நகையை எடுக்கிறது சாத்தியமா? ஒருத்தர் இல்லாட்டா ஒருத்தர் கண்ணில் அது அகப்பட்டுறாதா? கை தேர்ந்த திருடர்களால மட்டும்தான் அது செய்ய முடியும். மற்றவங்களுக்கு இது எளிதான விஷயம் இல்லை அப்படின்னு லக்ஷ்மிக்கு நிச்சயமா தோணுச்சு. ஒருவேளை கூட்டம் குறைஞ்ச பிறகு வேணும்னா யாராவது எடுத்திருக்கலாம். அவங்க பட்டணத்துக்கு வர்ற வரைக்கும் சில உறவுகள் அவங்க கூட இருந்தது உண்மைதான். ஆனா அவங்கெல்லாம் ரொம்ப நெருங்கின சொந்தங்கள். மாமனாரோட தங்கை ஒருத்தி, அதாவது அவ கணவனோட சொந்த அத்தை. அவளை திருடின்னு சொல்ல முடியுமா? இல்லாட்டா மாமியாரோட சகோதரி, இவங்க கிட்ட ரொம்ப காலம் அன்பு கொண்ட சித்தி, அவளை சந்தேகிக்க முடியுமா? ஆனா இது கலிகாலம், யாரையும் நம்ப முடியாது. சொந்த தாய் கூட மகளை நம்ப முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா லட்சுமி. இப்படி சொந்த மனுஷங்களை பத்தி நினைக்கிறது தப்புன்னு அவளுடைய மனசே அவளை எச்சரிக்காம இல்ல. அவளும் அதை திருத்தி மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணா. ஆனா மனசு கேட்கல. அப்போ சித்தி பாட்டி அங்க இருந்தாளே, அவளை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டது மனசு. அந்த சித்தி பாட்டி ஏழை மட்டும் இல்ல, அவளோட கை கொஞ்சம் நீளும்னு அவ கேள்விப்பட்டிருக்கா. முன்னாலே எப்போவோ ஒரு தடவை அவளுடைய கணவனும் நாத்தனாரும் சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ அவங்க கையில இருந்த காப்பும் கொலுசும் களவு போயிருச்சான். அப்போ வீட்டில் இருந்த சித்தி பாட்டி மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுதான். ஆனா களவு என்னவோ கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அதுக்காக அவன் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு ஆயிருமா? இப்படி நினைக்கும் போது சித்தி பாட்டி தன்னோட பேத்திக்கு சமீபத்துல சிவப்பு தோடு செய்திருக்கிறதா சொன்னது நினைவுக்கு வந்தது. பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்குது, காதுக்கு ஒரு தோடு கூட இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்காகத்தான் ஒரு கல் தோடு பண்ணினேன் அப்படின்னு அவ யார்கிட்டயோ சொன்னது லட்சுமிக்கு அப்போ ஞாபகம் வந்தது. ஒருவேளை அவ அந்த காதோலையை எடுத்து அதை பிரிச்சு தான் தன்னோட பேத்திக்கு நகை செய்திருப்பாளோ அப்படிங்கிற எண்ணம் லட்சுமியோட மனசுக்குள்ள புகுந்தது. இருக்கும், சித்தி பாட்டி தான் எடுத்திருக்கணும். அவளுடைய புள்ளைக்கு கொஞ்சம் சம்பளம்தான், விலைவாசி வேற ஏறி கிடக்குது. அந்த சம்பளத்துல 4 குழந்தைகளை வச்சுக்கிட்டு குடித்தனம் நடத்த வேண்டாமா? அதனால இந்த நகையை எடுத்து பிரிச்சு தான் தோடு செய்திருக்கா. அந்த சின்ன கைப்பெட்டியோட பூட்டை திறக்கிறதுக்கு பெரிய சித்து வேலை ஒன்றும் தேவையில்லையே, சாமானியம் தானே. எந்த சாவி போட்டு திறந்தாலும் திறந்துருது. அதை திறந்ததும் மேலாக அந்த வெல்வெட் பை இருந்திருக்கும், எடுத்துட்டா. இன்னும் எதையாவது எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் துழாவிக்கிட்டு இருக்க முடியாம யாராவது பாத்திர போறாங்கங்கிற பயமும் இருந்திருக்கும். அந்த ஒரு மாசத்துல எத்தனையோ தரம் சித்தியோடையும் அத்தையோடையும் சித்தி பாட்டிய வீட்டுக்கு காவல் வச்சுட்டு தான் கோயிலுக்கும் குளத்துக்கும் போனது இப்போ லட்சுமிக்கு நல்லா நினைவுக்கு வந்தது. திருட வேணும்னா அதை விட நல்ல சந்தர்ப்பம் வேற தேவைப்படுமா என்ன? சித்தி பாட்டி தான் அந்த நகையை எடுத்திருக்கணும்னு லட்சுமியோட மனசு உறுதியா நம்ப ஆரம்பிச்சுது. திருட்டை கண்டுபிடிச்சிட்டதாவே அவளுடைய மனசு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டது. ஆனா அந்த திருட்டை காட்டி கொடுத்து அந்த பொருளை திரும்ப வாங்குறது எப்படி? சித்தி பாட்டி அவளுடைய பேத்திக்கு செய்திருக்கிற நகைய அவளோட கணவன் பத்மநாபன் ஒரு தரம் பார்த்துட்டா அது தன்னுடைய தாயோட நகைதான் கண்டுபிடிச்சிருவான். அவங்க அம்மாவோட காதுல அவன் சதா அதை பார்த்துருப்பான் இல்லையா? நகை உருமாறி இருந்தாலும் அதுல இருந்த கல்லை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்கிற எண்ணம் லட்சுமிக்கு தோணுச்சு. அதனால சித்தி பாட்டிய எப்படியாவது கடிதம் போட்டு வரவழைக்கணும். ஆனா அப்படி வரும்போது தோட்டாவை கொண்டு வர மாட்டாளே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா லட்சுமி. சித்தி பாட்டி வரும்போதே அவளுடைய பேத்தியையும் கூடவே அழைச்சிட்டு வர மாதிரி செய்யணும். அவளுக்கு ஒரு வரன் பார்த்து தரதா ஆசை காட்டணும். வந்து நகையை நேரில் பார்த்த பிறகு அவங்க கிட்ட நேர்லையே கேட்டணும். அப்பாவை ஒத்துக்காம வேற என்ன செய்வா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா லட்சுமி. ஆனா இன்னொரு எண்ணமும் லட்சுமியோட மனசுல எழாம இல்ல. தப்பி தவறி அவ எடுக்காம இருந்திருந்தா அவ பேசுற பேச்சுகளை யார் கேட்கறது? பிறவி பகையாயிருமே. ஆனா ஏன் தவறாக போகுது? அவளை தவிர வேற யார் எடுத்திருக்க முடியும்? இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அதுக்கு வழி செய்யறதுக்காக பத்மநாபன் கிட்ட போய் சொன்னா லட்சுமி. அவளோட யோசனைகளை அவன் கேட்டப்போ
ஒரே அடியா அப்படி எதுவும் இருக்காதுன்னு அவன் மறுத்தான். உனக்கு தான் ஏதோ மூலக்கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு லட்சுமி கிண்டல் பண்ணான். லட்சுமி, இனிமே அந்த நகையை அடியோட மறந்துரு. போனா போகுது. அது ஒன்றும் அப்படி பிரமாதமான நகை இல்லை. வீணா மூளையை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொன்னான் அவன். நான் ஒன்றும் காரணம் இல்லாமல் குத்தம் கண்டுபிடிக்கல அப்படின்னு லட்சுமி கோபமா சொன்னான். உன்னோட காரணம்தான் என்ன? சித்தி பாட்டியோட பேத்திக்கு தோடு செய்திருக்காங்க, அதானே? அப்படி பார்த்தா அத்தை மேலையும் சித்தி மேலையும் கூட நீ சந்தேகப்படலாம். அத்தை தன்னோட பொண்ணுக்கு ராக்கோடி செய்திருக்கா, சித்தி தனக்கு சிவப்பு வளையல் செய்திருக்கா. அதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு பரிகாசமா கேட்டான் அவன். ஏங்க, ராக்கோடிக்கும் வளையலுக்கும் நிறைய கற்கள் தேவைப்படும். இந்த 2 காதோலைகள் போதுமா அப்படின்னு கேட்டா லட்சுமி. இந்த பதில் பத்மநாபனை திடுக்கிட வச்சுது. முடிஞ்சா இவ அவங்களையும் சந்தேகப்படுவாளோ அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. இந்த விபரீதமான கற்பனைகளை அவளுடைய மனசுல இருந்து அடியோடு போக்கணும்னு நினைச்சு, இங்க பாரு லட்சுமி, இப்போ பத்மா ஊர்ல இருந்து வரப்போறா. வர்றவ உன்னையே சந்தேகப்பட்டா உனக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாரு. நம்மோட சொந்தக்காரங்களுக்கு நீ திருட்டு பட்டம் கட்டுறதும் அப்படித்தான் இருக்கு. முதல்ல அந்த நகையே தொலைஞ்சு போயிருக்கும்னு நான் நினைக்கல. அப்பா தான் வேற எங்கேயாவது வச்சிருப்பாரு. நிச்சயமா அப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. வீணா சந்தேகப்பட்டு சொந்தக்காரங்களுடைய மனஸ்தாபத்தை சம்பாதிச்சுக்காத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணான் பத்மநாபன். அவளுடைய மனசை தெளிய வைக்கிறதுக்காக அவன் அப்படி நினைச்சு பேசுனது இன்னொரு விபரீதமான பலனைத்தான் கொடுத்தது. இந்த நினைப்பு இதுவரைக்கும் எனக்கு தோணாம போயிருச்சே. ஆமா, பத்மா வந்து என்ன சந்தேகப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா லட்சுமி. பெட்டி அவகிட்ட தான் இருந்திருக்கு. உள்ள இருந்த நகையே காணோம். இதை விட என்ன வேணும்? அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி அவங்க அம்மா வேற அவளுக்கு சிவப்பாட்டிய புதுசா செஞ்சு போட்டிருக்கா. அதனால அந்த நகை மட்டும் கிடைக்கலன்னா பத்மா தன்னை திருடின்னு தான் நினைப்பா. இந்த பிரச்சனையை தீர்க்க என்ன செய்யலாம்? லட்சுமிக்கு தூக்கம் பிடிக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவ பேர்லயே சந்தேகம் ஏற்படுங்கிறது தெரிஞ்சும் பத்மநாபன் ஏன் இன்னும் இப்படி அலட்சியமா இருக்கான்? அவனுக்கு எல்லாம் விளையாட்டாத்தான் இருக்கு. இது மாதிரி ஒரு புருஷன் கவலை இல்லாம இருக்கிறதுன்னா லட்சுமிக்கு கோபம் வராம என்ன செய்யும்? அவனோட பேசக்கூட அவளுக்கு பிடிக்கல. மனசு மட்டும் உள்ளூர தவிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அவளுடைய கோபத்துக்காகவும் தவிப்புக்காகவும் நாட்கள் ஓடாம இருக்குமா? ஓடி போயிருச்சு. பத்மா கணவனோடையும் குழந்தையோடையும் வந்து சேர்ந்தா. 3 வருஷம் பார்க்காம இருந்த பத்மாவை இப்ப பார்த்த சந்தோஷம் எல்லாருக்கும் இருந்தது. எல்லாரும் அவகிட்ட இடவிடாம பேசி தீத்தாங்க. லக்ஷ்மியும் தன்னை மறந்து உற்சாகத்தோட இருந்தா. பத்மாவை பார்த்த உடனே அவளுக்கு இருந்த பயமெல்லாம் எங்கேயோ போயிருச்சு. ஆனா அதெல்லாம் 1-2 நாளைக்கு தான். பிறகு சதா அந்த நகையோட நினைவு வந்து அவளை துன்புறுத்த தொடங்குச்சு. விஷயத்த பத்மா கிட்ட சொல்லி ஆகணுமே. எப்படி இப்போ அவகிட்ட சொல்றது? இவளை திருடின்னு பத்மா சந்தேகப்பட்ட பிறகு அவங்க 2 பேரும் இன்னைக்கு மாதிரி களங்கம் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுமா? பத்மா அவளை வாயால திருடின்னு சொல்ல மாட்டா. இருந்தாலும் மனசால நினைச்சுக்காம இருப்பாளா? இந்த நகையை என் மாமனார் ஏன் என்கிட்ட கொடுக்கணும்? பத்மாவே நேர்ல வந்து நகையை வாங்கிக்கிட்டு இருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதே. தெய்வமே சூழ்ச்சி செஞ்சுதான் இந்த கெட்ட பேரை தனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இதுல இருந்து இனி மீளவே வழி இல்லை அப்படின்னு தோணுச்சு லட்சுமிக்கு. பத்மாவோட சந்தேக பார்வையை எதிர்பார்த்து அவளுடைய மனசு துன்பத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தது. பத்மாவோட கண்ணுக்கு முன்னால தன்னுடைய சிவப்பு அட்டிகையை போட்டுக்க கூட அவளுக்கு துணிச்சல் வரல. அதுல இருக்கிற சிவப்பு கற்கள் ஒருவேளை அந்த காதோலையோட கற்களை போல அவளுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ண? இப்படி பலவாறு அவளுடைய மனம் நினைச்சாலும் விஷயத்தை எப்படியாவது வெளிப்படுத்தித்தானே தீரணும். அதுக்கு பயந்து எப்படி பின்வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சா லட்சுமி. கடைசியில அந்த நாளும் வந்தது. பத்மநாபனை போலவே பத்மாவும் அந்த நகை எங்கேயோ திருட்டு போயிருக்குங்கிறத நம்பவே இல்லை. அப்பா தான் ஏதாவது பண்ணியிருப்பாரு, இல்லைன்னா எங்கேயாவது வச்சிருப்பாரு அப்படின்னு சுலபமா சொல்லிட்டா. அவ லட்சுமி பேர்ல மட்டும் இல்ல, மற்ற உறவுகள் யார் மேலேயும் சந்தேகப்படல. லட்சுமிக்கு பத்மாவோட அந்த முடிவுல திருப்தி ஏற்படல. அவளை பத்தி அவ தவறா எடுத்துக்கல, அது சரிதான். ஆனா எல்லார பத்தியும் அதே மனோபாவத்துல இருக்காளே. சித்தி பாட்டியை பத்தின சந்தேகத்தை அவ எடுத்து சொல்லியும் பத்மா அதை காதலையே போட்டுக்கல. இப்படி இருந்தா திருட்டு கண்டுபிடிக்கப்படாமலே போயிருமே. பத்மா ஊர்ல இருந்த 6 மாசமும் 6 நாட்களை போல பறந்து போயிருச்சு. அவளை பார்க்கறதுக்காக எல்லா சொந்தங்களும் வந்துட்டு போனாங்க. சித்தி பாட்டியும் வந்திருந்தா. எப்படியாவது அந்த சந்தர்ப்பத்தை உபயோகிச்சுக்கணும்னு லட்சுமி துடியா துடிச்சா. ஜாட மாடையா அதை பத்தி அவ பேசுனத அந்த கிழவி புரிஞ்சுக்காமலே இருந்தா.
அதனால தைரியமா ஒளிவு மறைவு இல்லாம கேட்கறதுன்னு லட்சுமி தீர்மானம் பண்ணா. ஆனா அந்த தைரியம் அவளுக்கு கட்டோட வராம போயிருச்சு. யாரோட பலத்தை வச்சுக்கிட்டு அப்படி துணிஞ்சு கேட்கறது? அவளோட கணவனும் நாத்தனாரோ கூட அவளுடைய கட்சியில இல்ல. காரணம் பலிக்காம போறதோட, எதிராளி சண்டைக்கு வந்தா எப்படி சமாளிக்கிறது? அதுக்காவது பக்கபலம் வேண்டாமா? இந்த மனப்போராட்டத்துக்கு நடுவுல சித்தி பாட்டியும் ஊருக்கு போய் சேர்ந்துட்டா. பிறகு என்ன? பத்மா ஊருக்கு திரும்புற நாளும் நெருங்கி வந்தது. எல்லா சாமான்களையும் மூட்டை கட்டும்போது நகைப்பெட்டியையும் எடுத்து அதையும் அவகிட்ட கொடுத்தா லட்சுமி. மாமியாரோட வெள்ளி கிண்ணங்கள் 2 அவங்க வீட்ல இருந்தது. அதுல ஒன்னை எடுத்து பத்மாவுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா லட்சுமி. அது பத்மாவும் பத்மநாபனும் குழந்தையா இருக்கும்போது ஜோடியா செய்தது. ஒண்ணுக்குள்ள ஒன்ன போட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் மாமனார் சாகும்போது ஒன்னு உன் குழந்தைக்கு, இன்னொன்னு பத்மாவோட குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான். அந்த 2யும் லக்ஷ்மி அப்படியே பீரோல வச்சிருந்தா. அதுல ஒரு கிண்ணிய பத்மா கிட்ட கொடுக்கலான்னு மேல் கிண்ணிய எடுத்தப்போ, அடியில என்ன இது? லட்சுமிக்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய கண்களையே அவளால் நம்ப முடியல. அவளுடைய மாமனார் சொன்ன வெல்வெட் பை அங்க எப்படி வந்தது? அந்த பைய கையில எடுத்து பைக்குள்ள பார்த்தாங்க. அதுக்குள்ள மாமியாரோட காதோல பத்திரமா அப்படியே இருந்தது. அதை பார்த்ததும் லட்சுமிக்கு ஏற்பட்டது சந்தோஷமா, ஏமாத்தமா அல்லது வருத்தமா? மூணுன்னு தான் சொல்லணும். நகை தொலைஞ்சு போகல, கிடைச்சிருச்சுங்கிறதுல சந்தோஷம். அவளோட மூளை ரொம்ப வேலை செய்து கண்டுபிடிச்ச திருட்டு இல்லாமலே போயிருச்சுங்கிறதுல அவளுக்கு பெரிய ஏமாற்றம். எல்லாத்துக்கும் மேலா தன் கணவனுக்கும் நாத்தனாருக்கும் கிடைச்ச மாதிரி அடுத்தவங்கள சந்தேகிக்காத நல்ல மனசு தனக்கும் இல்லையேங்கிறது பெரிய வருத்தமாயிருந்தது அவளுக்கு. கதை முடிவடைந்தது. இந்த மாதிரி தான் ஒரு பொருளை தொலைச்சிட்டு அடுத்தவங்க மேல சந்தேகப்படுற சந்தர்ப்பம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அநேகமாக ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.